இன்னைக்கு பூமியை ஆளும் மனித இனமான நம்மளுடைய இந்த சிவிலைசேஷனும் இன்னும் பலாயிரம் ஆண்டுகளை அழிவுக்கு வரும். நம்மளுடைய நாகரிகம் இல்லாத ஒரு காலத்தை கற்பனை செய்வது கூட கடினம். ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சியில இருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா அது ஒவ்வொரு சிவிலைசேஷனுக்கும் ஒரு காலம் உண்டு. உதாரணத்துக்கு பண்டைய எகிப்தை பாருங்க. அவங்க 30 வம்சங்களா வாழ்ந்தாங்க, அதாவது 3000 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல நீங்க ஒரு எகிப்தியராக இருந்திருந்தா உங்க குடும்பத்தின் தலைமுறைகளை பத்தி எவ்வளவு தூரம் உங்களுக்கு நினைவு இருக்கும்? எகிப்தியர்கள் நைல் நதியில மீன் பிடிச்சாங்க, மத்திய திரை கடல்ல பயணம் செஞ்சு மத்த கலாச்சாரங்களோடு கலந்தாங்க. உங்களுக்கு உங்களுடைய சிவிலைசேஷன் அப்போ இருந்துதான் கூட தெரியாது. இவங்களுக்கு முன் மெசபோட்டேமியன்ஸ் வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் இந்தியாவில சிந்து சமவெளி நாகரிகம் உயரத்துல இருந்தது. இன்னொரு பக்கம் கிரீக்ஸ், நியூபியன்ஸ், பெர்ஷியன்ஸ், ரோமன்ஸ், இன்காஸ், அசிடெக்ஸ்னு பல நாகரிகம் வந்தது. அதாவது மில்லியன் கணக்கான ராஜ்யங்களும் இருந்தது. இந்த சிவிலைசேஷன் எல்லாம் சில ஆயிரம் ஆண்டுகளோ இல்ல அதுக்கு அதிகமாவோ நீடித்தது. ஆனா இவங்க இப்படிதான் இருந்தாங்கன்னு உறுதியா சொல்ல ரொம்ப குறைவான சான்றுகளே இன்று உள்ளது. இப்போ இந்த நாகரிகங்கள்ல இருந்து நம்மளுடைய இன்றைய நவீன நாகரிகம் உட்பட எல்லாமே குறுகிய காலத்துக்கு மட்டுமே பூமியில இருந்திருக்கு. சில காம்ப்ளெக்ஸ் லைஃப் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளா பூமியில வாழ்ந்திருக்கு. இன்றைய நவீன மனிதர்களான ஹோமோசேப்பியன்ஸ் இந்த பூமியில சுமார் 3 லட்சம் ஆண்டுகளா தான் வாழ்றோம். அதாவது நம்மளுடைய வரலாறு பூமியின் வாழ்வுல வெறும் 0.002% மட்டுமே. அப்போ கடந்த காலத்துல நிறைய கடந்த காலங்கள் இருந்திருக்கும். அதாவது மனிதர்களுக்கும் முன்னாடி மனிதர்களை விட அறிவு வாய்ந்த இனங்கள் பூமியில திரும்பி திரும்பி தோன்றி செழித்து அழிந்து போயிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பல சிவிலைசேஷன்ஸ் பூமியில மனிதனுக்கும் முன்னாடி வாழ்ந்ததை நம்மனால கண்டுபிடிக்க முடியுமா? 2018 ஆண்டு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஆடம் பிராங்கோ, கிளைமேட்டாலஜிஸ்ட் கேவின் ஷ்மிட்டும் சிலரியன் ஹைபோதேசிஸ்ங்கிற ஒரு யோசனையை முன் வச்சாங்க. அதாவது கடந்த காலத்தை பத்தி நம்ம செய்யும் சில தவறான ஆராய்ச்சிகளை பத்தி இவங்க விளக்கி கூறினாங்க. அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கும் பண்டைய பொருட்கள் மற்றும் இடிபாடுகளை ஆய்வு செய்யறதன் மூலம் தான் பண்டைய சமூகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் வெறும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி உதவாதுன்னு இவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு பூமி உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. ஆனா காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது ஐசேஜுக்கு அப்புறம் தான் பூமியில உருவாக தொடங்கியது. ஆனா இதுவரை பூமியில கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான நிலப்பரப்புனா அது இஸ்ரேல்ல உள்ள நெகவ் பாலைவனம் தான். இது சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச மத்த எல்லா நிலப்பகுதிகளுமே இதை விட புதுசுதான். அப்போ ரொம்ப பழமையான நிலங்கள் எல்லாம் எங்க போனது? மனிதர்களுக்கு முன்னாடி வேற ஒரு ஏன்ஷியன் சிவிலைசேஷன் பூமியில இருந்திருந்தா அப்போ அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கடினம். ஏன்னா பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸ்னால. இன்றைய மலைத்தொடர்கள் எல்லாம் அன்றைய கடல் படுக்கைகளாக இருந்தது. பழைய நிலங்கள் எல்லாம் புழுதியாக மாறி புது நிலங்கள் உருவாகியது. அதனாலதான் புதைப்படிவங்களை, அதாவது ஃபாசில்ஸை கண்டுபிடிக்கிறது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கடினமான விஷயம். ஃபாசிலைசேஷனுக்கு குறிப்பிட்ட நிலைமைகள் தேவைப்படும். அதாவது ஒரு உயிரினத்தோட எலும்பு, பற்கள், ஓடுகள் போன்ற பாகங்களை பராமரிக்க அதிக அழுத்தம் கொண்ட மினரலைசேஷன் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் தேவை. இது ஃபாசிலை டீகம்போஸ் பண்ணாம இருக்கும். ஆனா இயற்கையின் மாற்றங்கள் காரணமா இது ஒருபோதும் நடக்காது. அதாவது எந்த ஒரு பொருளும் உயிரும் மணலுக்கு அடியில போனா அது அழியாம இருக்காது. இதுக்கு உதாரணம் பூமியில சுமார் 150 மில்லியன் ஆண்டுகள் சுத்தி திரிந்த டைனோசர்ஸ். ட்ரில்லியன் கணக்கான தனித்தனி விலங்குகள் பூமியில வாழ்ந்து இறந்தன. ஆனா சில ஆயிரம் புதைப்படிவங்களை மட்டுமே நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. 2.5 பில்லியனுக்கும் அதிகமான டீரெக்ஸுகள் பூமியில வாழ்ந்து இறந்ததாக மதிப்பிடப்படுது. ஆனா இதுவரைக்கும் 100க்கும் குறைவான புதைப்படிவங்களே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் முழுசா கிடைச்சிருக்கு.